ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது போகும்னு சொல்லி எங்கள் பாப்பா கேட்டுட்டு இருந்தா எங்கே போகிறதுன்னு தெரியல. அதான் ஒரே யோசனையாக பண்ணிட்டு சரி ரைட் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்காக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் அவுட்டரில் ஒரு பூங்கா மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அங்கேயாவது போவோம். ஏன்னா எங்கள் ஊரில் சுற்றி பார்க்கறதுக்குலாம் இடம் இல்லைங்க. போயிட்டு போகிற வழியிலே சாப்பிட்றதுக்கு கேஎஃப்சியில் போய் எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு போனோம். போய் இந்த இதுதாங்க எங்கள் ஊர் பூங்கா பாருங்க. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் நிறைய சுற்றி பார்க்கறதுக்குலாம் இடமே கிடையாதுங்க. சும்மா இந்த மாதிரி தான் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து கடல், ஏரி, பீச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுதான் சுற்றி பார்க்குற இடம். இங்கே தான் வந்துக்கிறணும். சரின்னுட்டு பிரி பாப்பா என்னென்னலாம் இருக்குன்னா, நீ பிரியம்மா அப்படின்னா, சரி நானே பிரிக்கிறேன்னு நானே பிரித்தேன். பாருங்க பிரித்து இதெல்லாம் வாங்கினோங்க. வாங்கி நான் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. நான் வாங்கி என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா இதில் என்னது இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்காது இதெல்லாம். எனக்கு இந்த சைனீஸ் ஐட்டங்களால எனக்கு எதுவுமே இந்த நம்ம ஊர் தோசை இட்லியை தவிர வேறு எதுவும் எனக்கு பிடிக்காது. சரின்னுட்டு இந்த பாருங்க பிரித்து எல்லாத்தையும் வாங்கினோம். எல்லாமே வாங்குறதுக்கு ரூ. 1000 கேஎஃப்சி, இந்த சிக்கன், அப்புறம் பர்கரு, பீஸா எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இது ஒரு தடவை கடிச்சு பார்ப்போம்னு சொல்லி கடிச்சு பார்த்தேன். என் மகன் என்னம்மா இது காண்டாத கண்டது மாதிரி இருக்க அப்படின்னா, இது வந்து அப்புறம் நாங்கள் உட்காந்துருக்கும்போது ட்ரெயின் வந்துருச்சா, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் சுப்பிரமணி ட்ரெயினை பார்த்து ஒரே சந்தோஷம். அதுக்கு டாட்டாலாம் சொன்னோம். அப்புறம் ஒரு ஆட்டம் போடுவோமா அப்படின்னா, எனக்கு ஆடவே தெரியாது பாப்பா அப்படின்னா, சும்மாவாது என் கூட சேர்ந்து குதிமா அப்படின்னா, சரி நீங்கள் பாருங்க நான் குதிச்ச குதிய